சிதம்பரம் நடராஜர் கோயில் பழமையிலும் புகழிலும் எந்த உச்சத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் வழக்குகளையும் சந்தித்து வருகிறது. இந்த முறை உயர்நீதிமன்றமே கோயில் நிர்வாகத்திடம் கடந்த ஒரு தசாப்தத்தின் வரவு செலவு கணக்கை கேட்டிருக்கிறது. சோழர்கள் கட்டிய தொன்மையான கற்கோயில், பொற்கூரை வேய்ந்த கருவறையில் ஆனந்த தாண்டவமாடும் ஈசன். இப்படியாக சிறப்புகளின் புகலிடமாக மிகப்பெரிய பட்டியலே போடும் அளவுக்கு புகழுடன் திகழ்கிறது தில்லை நடராஜர் கோயில். ஆனால் கோயில் நிர்வாகம் என்று வந்தால் எப்போதுமே சர்ச்சைதான். நிர்வாகம் என்பதன் பொதுவான அர்த்தம் பொறுப்புதான். இங்கு பொறுப்பு என்பது தீட்சிதர்களின் உரிமை என்றாகி சர்ச்சையாகவும் மாறிவிட்டது. இந்த சர்ச்சை வழக்காக உருவெடுத்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. சோழர்கள் காலத்திலிருந்தே தன்னாட்சி பெற்ற நிர்வாகம்தான் என்பதற்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் தீட்சிதர்கள். 1951 கோயில் நிர்வாகம் குறித்த வழக்கில் தீட்சிதர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. இந்து சமய அறநிலையத்துறை உருவான பிறகு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நிர்வாக அதிகாரியை நியமித்தது அரசு. கோயிலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக எழுந்த புகார்களால் 2008 பிப்ரவரியில் தமிழ்நாடு அரசே கோயில் நிர்வாகத்தை கையகப்படுத்தியது. இது பற்றிய வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 1951 உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்தனர். அதன்படி 2014 மீண்டும் தீட்சிதர்களின் வசமானது கோயில் நிர்வாகம். இப்போது பேசுபொருளாகி இருக்கும் வழக்கு இந்த இடத்தில்தான் தொடங்குகிறது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இது. அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது 3 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் ஈட்டப்பட்ட நிலையில் தீட்சிதர்களின் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதால் கோயில் வருவாய் குறித்த கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறு கோருகிறது இந்த வழக்கு. நீதிபதிகள் சுரேஷ்குமார், சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வின் முன் நடந்த விசாரணையில் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் அருண் நடராஜன் ஆஜராகி வாதிட்டார். பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கோயிலின் கணக்கில் செலுத்தாமல் தீட்சிதர்களே எடுத்துச் செல்வதாக குற்றம் சாட்டினார். தீட்சிதர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் கோயில் வருமானம் குறித்த கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறு கோரினார். இதற்கு பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கோயில் இருந்தபோது பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த உண்டியல் மூலமாகவும் பூஜைகள், அர்ச்சனை, தரிசனத்துக்கு டிக்கெட் அடித்து கட்டணம் வசூலிக்கப்பட்டதாலும் அதிக வருவாய் கிடைத்ததாக கூறினார். ஆனால் தங்களது நிர்வாகத்தில் உண்டியலை அகற்றிவிட்டதாகவும் பூஜை, அர்ச்சனை, தரிசனங்களுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதில்லை என்றும் கூறினார். இவற்றையெல்லாம் கேட்ட பிறகு நீதிபதிகள் அளித்த உத்தரவுதான் ஹைலைட். தொன்மையான கோயிலை பராமரிக்கவும் பக்தர்களுக்கு வசதிகளை செய்து தரவும் பெருந்தொகை தேவைப்படுகிறது. இதற்கு காணிக்கையை தவிர வேறு வருவாய் ஆதாரங்கள் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கோயிலில் உண்டியல் எப்போது அகற்றப்பட்டது? பூஜை, அர்ச்சனை, தரிசனங்களுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது இல்லையா என்பதை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். ஆண்டுதோறும் தீட்சிதர்கள் தரப்பில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்படுகிறதா என்பதையும் தெரிவிக்க உத்தரவிட்டனர். கோயில் நிர்வாகம் தீட்சிதர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு 2014-15 நிதியாண்டு முதல் 2023-24 வரை கோயிலின் வரவு செலவு குறித்த கணக்கு புத்தகங்களை செப்டம்பர் 19 தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.